Welcome to Vetrii Daily Current Affairs, March 26. Places in Newsல தமிழ்நாடு முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக துபாய்க்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம நியூஸ் பார்த்திருக்கோம். துபாயில ஒரு கண்காட்சியை முதலமைச்சர் அதுல ஒரு ஸ்டால் தமிழ்நாடு சார்பாக ஓபன் பண்ணி வச்சார் அப்படின்லாம் பார்த்திருக்கோம். துபாயில் உள்ள உலகிலேயே உயரமான புர்ஜ் கலிஃபா கோபுரத்தின் மீது ஒளிபரப்பப்பட்ட தமிழகம் பற்றிய காட்சி படத்தை மு.க. ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை பார்வையிட்டார் அப்படின்னு நமக்கு நியூஸ் இருக்கு. தமிழ்நாடு வார விழாவையொட்டி துபாயில் உள்ள 2217 அடி உயரம் கொண்ட உலகிலேயே அதிக உயர கட்டிடமான புர்ஜ் கலிஃபா கோபுரம் மீது ஒளிபரப்பப்பட்ட தமிழகத்தின் வரலாறு, பண்பாடு, செம்மொழி, தமிழகத்தின் சமீபத்திய அகழ்வாராய்ச்சிகள் பற்றிய அழகிய காட்சி படத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். இந்த புர்ஜ் கலிஃபா அப்படின்றது துபாய் நாட்டுல அமைஞ்சிருக்கு. அதனுடைய உயரம் இங்க நம்ம அடி கணக்குல பார்த்திருக்கோம். 2217 அடி உயரம் அப்படின்னு. அதனுடைய உயரம் மீட்டர்ல 8228 மீட்டர். மொத்த மாடிகள் 163 மாடிகளை கொண்டது அந்த கட்டிடம். உலகின் மிக உயரமான கட்டிடத்தில் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை காட்சிப்படுத்தி இருக்காங்க அப்படின்றதுனால எந்த பிளேஸ் அப்படின்னு திட்டங்கள்ல இல்லம் தேடி கல்வி திட்டம், அதனுடைய அந்த கல்வி மையங்களை விரிவாக்கம் செய்கின்றது கல்வித்துறை. கரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி மற்றும் இழப்புகளை ஈடு செய்வதற்காக தன்னார்வலர்களை கொண்டு தினமும் 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் வரை இல்லம் தேடி கல்வி எனும் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட்டது. 1,79,000 இல்லம் தேடி கல்வி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதை விரிவுபடுத்துவதற்கான பணிகள்ல கல்வித்துறை ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கல்வி பயில வாய்ப்பற்ற அல்லது பள்ளிக்கு செல்ல முடியாத குழந்தைகளுடைய படித்தல் திறன், கூட்டல் கழித்தல், எண் கணித திறன், அறிவியல் திறன் போன்றவற்றை அதனுடைய கேப் ஃபில் பண்றதுக்காக தமிழ்நாடு அரசால் துவங்கப்பட்டது. முதல் கட்டமாக 12 மாவட்டங்களில் துவங்கப்பட்ட இந்த திட்டம் மரக்காணம், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 27/2021 அக்டோபர் மாதம் துவங்கி வைக்கப்பட்டது. கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நீலகிரி, தஞ்சாவூர், திருச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் 12 மாவட்டங்களில் துவங்கி வைக்கப்பட்டது. அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற இயலும். அடுத்து உத்தரப்பிரதேச முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் பதவியேற்பு. நேம் நான் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் புதிய முதலமைச்சர் பதவி ஏற்கிறாங்க, புதிய ஆளுநர் பதவி ஏற்கிறாங்க அப்படின்னும் போது அந்த நேம் நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். குரூப் 4லலாம் டிஎன்பிசியில கொஸ்டின் நிறைய முறை இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 4 மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய முதல்வர்களை பொறுத்துக அப்படின்னு கொஸ்டின் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா அவங்க கேட்டுருவாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகரம் உத்தரப்பிரதேச லக்னோல அந்த மாநில ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் யோகி ஆதித்யநாத்துக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவ்வளவு பெரிய நியூஸ்ல நமக்கு அந்த 3 பாயிண்ட் தான் முக்கியம். அதை மட்டும் ஒரு முறை ரிமைண்ட் பண்ணி. அடுத்து குஜராத் 2வது ஆண்டாக முதலிடம், தமிழகம் 4ஆம் இடம். நித்தி ஆயோக்கின் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. நித்தி ஆயோக்கின் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2021 குஜராத் தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மாநிலங்களின் ஏற்றுமதிக்கான திறன் மற்றும் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதை அடிப்படையாக கொண்டு நித்தி ஆயோக் ஏற்றுமதி தயார் நிலை பட்டியலை வெளியிடுகின்றது. 2021க்கான இந்த பட்டியலில் குஜராத் தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதனை தொடர்ந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழகம், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. மொத்த ஏற்றுமதியில் 70% பங்களிப்பில் மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகம், தமிழகம் மற்றும் தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. எமினன்ட் பர்சன்ல உறவு சீரடைய எல்லையில் அமைதி அப்படின்ற நியூஸ்ல நமக்கு இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி 2 பேரும் சந்திச்சு பேசியிருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவால், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுடனும் சந்திப்பு அப்படின்னு. அந்த நேம்ஸ் மட்டும் ரொம்ப முக்கியம். எமினன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2018 குரூப் 2 எக்ஸாம்ல அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்றது நம்ம கொஸ்டின்ல இருக்கு பிரிலிம்ஸ்ல. அப்ப சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க. அவரோட பேர் ரொம்ப முக்கியம், வாங் யி. அவர் இந்தியாவோட பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலை சந்திச்சிருக்காரு. இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் சந்திச்சிருக்காரு. 3 பேர்களும் ரொம்ப. பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு டு எனாக்ட் லெஜிஸ்லேஷன் கவர்னிங் அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் அப்படின்னு ஒரு ஆக்ட் 1994ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட். இந்த சட்டத்தில் திருத்தங்கள் ஏற்படுத்தி நாங்க பொதுமக்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் இல்லாம அவங்க இன்னும் சுமூகமான ஒரு நிலைக்கு வர்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க போறோம் அப்படின்னு சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி
இந்த மாதிரி அத்தாரிட்டிகள் மூலம் அந்த அத்தாரிட்டிகளுக்கு வலிமை சேர்க்கறதுக்காகவும் சில மாற்றங்களை நாங்கள் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வர போறோம் அப்படின்னு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1994 தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட். அந்த இயர் ரொம்ப முக்கியம். எமினன்ட் பர்சன்ல a great teacher who revived ancient தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்மளுக்கு தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உவே சுவாமிநாத ஐயரை பத்தி ஒரு ஆர்டிகல் கொடுத்திருந்தாங்க. அதுல the man who revived ancient தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு அவருடைய பங்களிப்புகளை பத்தி ஃபுல்லா எழுதியிருந்தாங்க. இன்னொரு முறை நாம அதை ஜெனரல் தமிழ் படிக்கிறவங்க அல்லது ஜிஎஸ்ல கூட யூனிட் 8ல இருந்து நமக்கு உவேசா பத்தின கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டவர். அவருடைய முழு பெயர் உத்தமதானபுரம் வெங்கட சுப்பையர் சுவாமிநாத ஐயர் அப்படின்ற அந்த பேரை ஒரு முறை முழுசா பார்த்துக்கோங்க. அவருடைய பங்களிப்புகள் அப்படின்னு வரும்போது முழுமையா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு முறை நம்ம ஜெனரல் தமிழ் கண்டென்ட்ல இருக்கிறத ரிவைஸ் பண்ணிக்கிறது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஜிஎஸ்எல்வி மிஷன் மே ஹாவ் ஃபெயில் டியூ டு எ வால்வ் லீக் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்எல்வி வந்து நம்ம கவுண்டவுன்ல இருந்துச்சு. ஜிஎஸ்எல்வி F10EOS3 அப்படின்ற நம்பர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருதுகள்ல 2022ஆம் ஆண்டுக்கான குடியரசுத் தலைவரின் கலர் விருது குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் அமைந்துள்ள INS வல்சூரா என்ற போர்ப்படை தளத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் இது ஒரு இந்தியா முழுக்கவே இப்போ அரக்கோணத்துல பாத்தீங்கன்னா INS ராஜாலி அப்படின்னு இருக்கும், INS சூலூர் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலும் ராணுவத்திற்கான அந்த போர்ப்படை தளங்கள் ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு வருடமும் அதை சிறப்புப்படுத்துறதுக்காக 1942ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்துல துவங்கப்பட்ட இந்த INS வல்சூரா இன்னும் நம்மளோட பயன்பாட்டுல இருக்கு. கிட்டத்தட்ட 600 ஏக்கர் பரப்பளவுல குஜராத் மாநிலம் ஜாம்நகர்ல இருக்கு. அதற்கு இந்த ஆண்டிற்கான குடியரசுத் தலைவர் கலர் விருது வழங்கப்பட்டுள்ளது. TNPSC தேர்வுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.